போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்த தமிழக அரசு நிதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு போக்குவரத்து சம்மேளனம் பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து கழகங்களை மேம்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் போக்குவரத்து ஊழியர்கள் பொதுமக்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஆறுமுக நயினார் போக்குவரத்து துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு பணப்பலன்கள், அகவிலைப்படி உயர்வு, அவர்களது வாரிசுகளுக்கு வேலை வழங்குவது போன்ற கோரிக்கைகளையும் வலியுறுத்தினார். போக்குவரத்து கழகங்களை பாதுகாக்க வேண்டும், இதுதான் தமிழகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அடிப்படையான நிறுவனம் என்ற அடிப்படையிலே நாங்கள் இன்றைக்கு 24, 25, 26 3 நாட்கள் மக்களை சந்தித்து எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நோட்டீஸ் கொடுக்கும் இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய பணம் செலவு செய்யப்பட்டதால் ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு பணப்பலன் கொடுக்கறது கிடையாது. ரிட்டையர்ட் ஆகி 19 மாதம் ஆன பிறகும் கூட ஒரு பைசாவும் அவங்களுக்கு கிடைக்கல. ஓய்வு பெற்ற தொழிலாளிகளுக்கு டிஏ உயர்வு மறுக்கப்படுகிறது. அதே போல் பென்ஷன் என்பது மறுக்கப்படுகின்றது. இது போன்ற கோரிக்கைகளையும் எங்களுடைய தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும், ஒப்பந்தம் பேச வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைத்து சங்கங்களையும் இணைத்து அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராக உள்ளோம்.